அனைத்து தோழர்கள், உலகத் தமிழர்கள், நம் நாட்டு மக்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான நேர்காணல் இது. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை இந்தியாவுடைய மூத்த அரசியல் தலைவர், இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், முதுபெரும் தோழர், தூய்மையான நேர்மையான அரசியலுக்கு சொந்தக்காரர், 90 ஆண்டு கால பொதுவாழ்விற்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராடிய ஒரு ஆகச்சிறந்த மகத்தான ஆளுமை, தமிழ்நாட்டிற்கு பங்களித்த ஆளுமைகளுக்கு தரக்கூடிய உயர்ந்த விருதாகிய தகைசால் தமிழர் விருது வாங்கிய ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை, தூய்மையான நேர்மையான வாய்மையான சத்திய கடமை கண்ணிய கட்டுப்பாடு சார்ந்த ஒரு நல்ல அரசியலுக்கு சொந்தக்காரர், இந்திய தமிழக அரசியலின் மூத்த தலைவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல்வேறு இந்திய ஆளுமைகள் தமிழக ஆளுமைகளோடு போராட்ட களத்தில் பயணமானவர். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய நலிந்த சாமானிய விளிம்பு நிலை மக்களுடைய உரிமைகளுக்காக தன் வாழ்நாளையே தியாகம் செய்து போராடிய ஒரு ஒப்பற்ற ஆளுமையைத்தான் நாம் இன்று சந்திக்க போகிறோம். அவர் வேறு யாரும் அல்ல, நமது தகைசால் தமிழர், எளிமையின் அடையாளம், நல்ல ஒரு அரசியல் தலைவர், தூய்மையான அரசியல் தலைவர் ஐயா ஆர் நல்லக்கண் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயாவிட்ட முதல்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய போராட்ட வாழ்க்கை சுதந்திர போராட்டத்தில் மிகவும் பிஞ்சு இளம் வயதிலே தொடங்கிருச்சு, 10 வயதிலே தொடங்கிருச்சு. உங்களுடைய சுதந்திர போராட்ட நாட்கள், சுதந்திர போராட்டத்துக்கு நீங்கள் செய்த பங்களிப்பு, அதில் நீங்கள் களமாடிய போது நடந்த சவால்கள், சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் சந்தித்த உங்கள் நினைவுகளை தயவுசெய்து பகிர்ந்துக்கோங்க, எளிமையாக பகிர்ந்துக்கோங்க. சொல்லிட்டேன். ஆனால் அது வாழ்க்கை வரலாறு நீண்ட நெடிய வரலாறு, சாதாரண வரலாறு. நானாக இருக்கலாம், நான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இயக்கம் மிகப்பெரிய வாழ்நாளில் இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திலும் சுதந்திரத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாறுகளும் நீண்ட நெடிய வரலாறு. அந்த வரலாற்றினுடைய ஆவல அதை விரிவாகவும் ஆசையோடும் அதை நட்போடும் அது ஒரு விரிவாக குறுகிய நோக்கத்தில் சொல்லியிருக்கிறார். பாராட்டுக்குரிய அதில் உள்ளதை என்ன சொல்லணும்னா, இப்போ இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100ஆண்டு விழா. இந்த 100ஆண்டு விழாவை இந்த வருஷத்தில் அந்த 100ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதில் அதனுடைய துவக்கமாகத்தான் அதை தயார் பண்ண வேண்டும் நாங்கள் முடிவெடுத்தோம். ஆனால் முடிவு துவக்கமும் உடனடியாக சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. இருந்தாலும் அந்த போராட்டம் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு அடிப்படை என்பதிலே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு உதாரணம் உண்டு. அதாவது இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பது, அந்த சுதந்திரம் எப்பேற்பட்ட சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று துவக்கத்தில் பேசப்பட்டது. அப்போ இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பது உண்மை. எப்பேற்பட்ட சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. பூர்ண சுதந்திரமாக இருக்க வேண்டும், அடிப்படையாக இருக்கக்கூடாது. சில ஒரு சுதந்திரம் என்றால் சுதந்திரம் வெள்ளைக்காரருடைய அடிமைத்தனத்தோடோ அவருடைய அடிப்படையோடோ அவருடைய உடன்பாடோடோ அதிகாரம் இல்லாமல், பூர்ண சுதந்திரம் இல்லாமல், அடிப்படை சுதந்திரம் இல்லாமல் அறவுரையாக இருக்கக்கூடாது என்பது எப்பேற்பட்ட சுதந்திரம் வேண்டும் என்று அதை அப்பொழுது சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் எப்பேற்பட்ட சுதந்திரம் வேண்டும் அதை முதல் கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்திய நாடு அடிப்படை சுதந்திரம் வேண்டும், அறவரை சுதந்திரம் வேண்டும், முழுமையான சுதந்திரம் வேண்டும், நம்மை நாமே ஆளுவதற்குரிய சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் பரிபூர்ண சுதந்திரம். அடிப்படையான வேறு யாரோடும் அறவுரையாக பேச முழு சுதந்திரம் பெற வேண்டும். இந்த முழு சுதந்திரம் என்றால்
அடிப்படை சுதந்திரமாக அறவரை இருக்கக்கூடாது என்று ஒரு முடிவு வந்தது. அதுதான் துவக்கத்தினுடைய காரணம். அந்த சுதந்திரம் தான் வேண்டும் என்பதை காங்கிரஸ் மற்ற இந்த விடுதலைக்காக சேர்ந்த பல கட்சிகள்லாம் சேர்ந்து வரும்பொழுது முதல் பரிபூர்ண சுதந்திரம், அடிப்படை ஒரு அறவரை சுதந்திரம் அல்ல, நம்ம நாட்டை நாமளே ஆள வேண்டும் என்ற அடிப்படை சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானத்தை முதல் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு நான் முதலில் அறிவித்தார்கள். அதுதான் காரணம். அதனால் அடிப்படை சுதந்திரம் அறவரை சுதந்திரம் கிடையாது. அந்த சுதந்திரத்துக்கு நாம் முடிவு கொள்ள வேண்டும். அதுதான் முதல் முடிவாக வந்தது என்பதை அதில் இந்தியாவில் சுதந்திரம் பேர்பட்ட சுதந்திரம் என்பதை பற்றி வரும்போது முதல் இந்தியாவில் சுதந்திரத்தை பெறுவது என்று வரும்பொழுது ஒரு தோழர் இருந்தார். அப்பேர் அந்த நாட்டில் சுதந்திரம் பெற வேண்டும், அடிப்படை சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதில் சுதந்திரத்தை இந்தியாவில் தோழர், இடதுசாரி கருத்தியல், மார்க்சிய கருத்தியல், அதுக்கடுத்து கம்யூனிச கருத்தியல், இந்த சித்தாந்தங்கள் இடதுசாரி கம்யூனிசம் மார்க்சிய சித்தாந்தத்தின் மீது உங்களுக்கு எப்படி ஈர்ப்பு வந்தது? எப்படி அந்த ஈர்ப்பு வந்து அதில் அந்த இயக்கத்தில் எப்படி சேர்ந்தீங்க இந்த இளம் வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில்? மார்க்சியம்னா கம்யூனிசம் என்றால் என்ன என்ற கருத்தெல்லாம் இருக்குது. அது மார்க்ஸ் ஜெர்மனி மார்க்ஸ் அந்த கருத்தை சொன்னார். அது அடிப்படை கருத்து. ஆனால் அது எப்படி நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை அதுக்கு பிறகுதான் அந்தந்த நாட்டினுடைய நிலைமை பொறுத்து இந்தியாவில் எப்பேற்பட்ட சுதந்திரம் வேண்டும் என்பதுதான் பேச்சாக வந்தது. அந்த மாதிரி தான் துவக்கம். இப்போ சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது பொது உடைமை கருத்தியல் தான், மார்க்சிய கருத்தியல் தான், கம்யூனிஸ்ட கருத்தியல் தான்ன்றது உங்களோட பார்வை. அது எப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பொது உடைமை சமூகம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் சமூகத்தால் தான் சமூகத்திற்கு தீர்வு என்பது தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பயணம், உங்களோட பாதை. நன்றி தோழர், நன்றி. அடுத்ததாக வந்து எவ்வளவோ அரசியல் ஆளுமைகளோடு நீங்கள் பயணமாக இருக்கீங்க. தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர்கள், எல்லா இயக்க தலைவர்களுடைய பயணமாக இருக்கிறீங்க. முக்கியமாக சொல்ல போனால் உங்களோட மலரும் நினைவுகளாக இருக்கக்கூடியது தோழர் ஜீவானந்தத்துக்கும் உங்களுக்குமான நட்பு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் சிங்காரவேலர் ஜீவானந்தத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், அவர்களோடு நீங்கள் பயணமாகக்கூடிய மலரும் நினைவுகளை பற்றி பகிர்ந்துக்கோங்க. சிங்காரவேலர் ஜீவானந்தம்லாம் ரொம்ப நெருக்கமான ஆட்கள். அதே சிங்காரவேலர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு எப்படி இருக்க வேண்டும் சொன்னார். அவங்களோட அடையாளமாக சிங்காரவேலர் அடிப்படை, ஜீவானந்தம் வந்து அந்த வெளிப்படையாக சொல்வதற்குள்ள ஆதாரங்கள். ஜீவா எப்படி இருந்தார், எப்படி கம்யூனிஸ்ட் இருக்க வேண்டும், எப்படி சுதந்திரம் என்பது விளக்கமாக தெளிவாக சொன்னது ஜீவாவுக்கு ஒரு காரணம். ஜீவானந்தத்தோட மறைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது? அப்போ நீங்கள் ஒரு கவிதையில் எழுதியிருந்தீங்க, அது அழகான கவிதை. ஜீவானந்தத்தோட மறைவு, அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு அடுத்து நீங்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க. ஜீவானந்தத்தை பற்றி உங்களோட பயணத்தோட உங்கள் அனுபவங்கள். ஜீவானந்தம் தமிழ் அறிஞர், தமிழ் அடிப்படையான தத்துவம் எப்படி. ஜீவானந்தம் சிறந்த தமிழறிஞர், ஒரு தமிழ் அறிஞரோடு மாத்திரம் தமிழர்மை விளக்கப்படுத்தி கூறக்கூடிய இது உண்டு. அதான் நான் ஒரு தமிழில் சொன்னேன். அவர் குற்றாலத்துக்கு போனால் ஜீவானந்தம் வருவார். அப்போ ஜீவா வந்துட்டா கூட்டம் நிறையா வந்துடும். அப்போ ஜீவா குற்றாலம் அறிவியல் அப்போ ஏராளமான வருவார். அதுக்காக வேண்டாம் ஜீவா வச்சு தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சொன்ன மாதிரி அதை வழி ஜீவாவை குற்றாலத்தில் வரும்பொழுது அவர் தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு அடிப்படை எல்லாரும் ஜீவா சொல்லுவோம். அப்போ தான் கூட்டம் நிறையா வந்துடும். அதுக்கு பிறகு
ஜீவாத்தை பற்றி விடுவாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், ஜீவா குற்றால அருவியிலே ஜீவா குளித்திருக்கையிலே வற்றாத தமிழ் கடலும் வந்து நிற்பதுமே. ஜீவா குற்றாலத்தில் பார்த்தா நிறைய கூட்டம் வந்துடுவாங்க. அப்போ இவரெல்லாம் ஜீவான்னு சொல்ல மாட்டாங்க, இவரெல்லாம் கம்யூனிஸ்ட் இருப்பாங்க. அதான் சொல்ல குற்றால அருவியிலே ஜீவா குளித்திருக்கையிலே வற்றாத தமிழ் வந்து நிற்கு. அவர் வந்து நிற்காருன்னா தமிழ் கடலாக தான் ஜனங்கள் சொல்லுவாங்க. அதேபடி நான் சொல்லுவேன், நான் பார்த்தா அவர் வந்தால் ஜீவா வந்தால் தமிழ் மக்களே கூட்டினவர் அவ்வளோ பெருமாள் கலைஞர். அவர் காலமாயிட்டார். காலமாக சென்னையில் அதில் பெருங்கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் அடக்கும் பெரும் திரளாக போய் அந்த இடுகாட்டில் அவர் சிலையை சொல்லும்போது அதுவும் பெரிய ரொம்ப சோகமாகவும் ரொம்ப அது ஒரு சோகமாக மாத்திர ஒரு அதிகாரமாக இருந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், குற்றால அருவியிலே ஜீவா குளித்து நிற்கப்படுது, வற்றாத தமிழ் கடல் வந்து நிற்கிறது. தமிழ் கடலே வந்து அப்பேற்பட்டவர். அதைத்தான் ஜீவன். அப்போ ஜீவா தமிழ் லட்சக்கணக்கான கூட்டம் வந்துருந்தது, தமிழ் கடலாக அந்த பாராட்டினாங்க. அப்படி ஜீவாவுடைய சிறப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெருமையாக. ரொம்ப மகிழ்ச்சி தோழர், ரொம்ப மகிழ்ச்சி. ஜீவாவோட அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அது. அடுத்ததாக என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்களுடைய அரசியல் பயணம் என்பது 90 ஆண்டுகளுக்கு மேலே, 100 வயது ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை, எளிய, நலிந்த, விளிம்பு நிலை, சாமானிய மக்கள், பாதிக்கப்பட்டக்கூடிய மக்கள், இந்த தமிழ் சமூக மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? உங்களோட அனுபவத்தில், 100 ஆண்டு கால வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய செய்தி என்ன? நீங்கள் கொடுக்குற செய்தி என்ன? சுதந்திரத்தில் ஈடுபட்டோம். சுதந்திரத்திலிருந்து ஒரு இயக்கங்களை, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை உருவாக்குவது பாடுபட்டோம். அதை மீண்டும் மக்களுடைய அதிகாரத்தில் அடிப்படையை கொண்டு வர வேண்டியது, நிறைவேற்றுவதற்கு சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரத்தை பிறகு தொழில் இயக்கங்களையும் போராட்டங்களையும் அது தொடர்த்தினோம். இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய முறையில் இந்தியாவுடைய தொழில் ஒரு உறுதியான வளர்ச்சியும் இதற்கான அடிப்படை திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய முறை இப்போது போராட்டங்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைய இடதுசாரிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், கம்யூனிஸ்டுகள், பொதுவுடைமைவாதிகள், மார்க்சிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனையாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், இவர்களுக்கு கலை இலக்கியத்துறையில் பங்காற்றக்கூடியவர்கள், சமூகத்துக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்ல வர செய்தி என்ன? நூற்றாண்டு விழாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கான அடிப்படையில் அந்த விழா நடக்கிறது. அந்த விழாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய எல்லா தோழர்களும் ஒரு நூற்றாண்டு விழா, நம்ம நூற்றாண்டு, ஆமாம், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நூற்றாண்டு விழா வருது, உங்களுடைய 100வது பிறந்தநாள் வருது. கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு நீங்கள் சொல்ல வர செய்தி என்ன? கட்சி அந்த பொதுக்குழு நிர்வாகிக்கும் அந்த அடிப்படை 100 ஆண்டு அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆதாரங்களை வெளிப்படுத்தி அந்த போராட்டங்களை, திட்டத்தை, அந்த 100 ஆண்டு இதை பெருமைப்படுத்தக்கூடிய மாதிரி நம்முடைய விழா நடக்கும். நன்றி தோழர், ரொம்ப அருமையான பதில் கொடுத்தீங்க. முதல்ல உங்களுக்கு எங்களுடைய தமிழக மக்கள் சார்பாக, இந்த நாட்டு மக்கள் சார்பாக, எங்களுடைய அனைவரின் சார்பாகவும் 100வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 100வது பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இறுதி கேள்வியா, இந்த சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும், அரசியலில் இளைஞர்கள், மாணவர்கள் ஈடுபட வேண்டும்,
சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வருபவர்கள் முதலில் எப்படி இருக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றினால் உங்களை போன்ற ஒரு மனநிறைவு உள்ள ஒரு அர்த்தமுள்ள ஒரு வரலாறான வாழ்க்கையை வாழ்வதற்கு இவங்க என்ன செய்யணும்? இளைஞர்கள், மாணவர்கள், சமூகத்துக்கு வர்றவங்க, சமூக பணிக்கு வர்றவங்க, மக்கள் பணிக்கு வர்றவங்க, அரசியல் தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டும்? எப்படி அரசியல் தூய்மையாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட பாதையில் அவர்கள் செல்ல வேண்டும்? இறுதியான கேள்வியாக உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்குறேன். அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வர வேண்டிய அறிவுரை என்ன? அம்பேத்கரே சொன்னார், நாடு சுதந்திரமடைகிறது, அந்த சுதந்திரம் நீடிக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், அது பாதுகாப்பாக அந்த சுதந்திரத்தை அது சுதந்திரம், அடிப்படை சுதந்திரம். அதனுடைய நிலையில் ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், ரெண்டும் சமத்துவம் இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் சுதந்திரம் பாதுகாக்கும். அம்பேத்கர் சொல்லும்போது சுதந்திரம் என்பது சமத்துவம், சகோதரத்துவம், உடன்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும். அதை நிறுத்தி ஒரு சுதந்திரம் பாதுகாக்கும், சமத்துவம் இருக்க வேண்டும். சமத்துவமும் சகோதரத்துவம் இல்லை என்றால் சுதந்திரம் நீடிக்காது. அம்பேத்கர் அப்போ சுதந்திரம் என்றால் சமத்துவம், சகோதரத்துவம் நீடிக்க வேண்டும். அதான் அடிப்படை. ரொம்ப நன்றி தோழர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை தர வேண்டும், இளைஞர்கள், மாணவர்கள், சமூகத்திற்கு போராடக்கூடிய போராளிகளுக்கு செய்திகளை தர வேண்டும் இன்னும் ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணலை தந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த நேர்காணல் ஒரு வரலாற்று நேர்காணல். சுருக்கமாக சொன்னது ரொம்ப நன்றி. அதுக்கு தயாராக ரொம்ப நன்றி தோழர். ஆகையால் இந்த நேர்காணல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆவணம், ஒரு வரலாற்று நேர்காணல், ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை, நம்ம இந்திய விடுதலை போராட்ட வீரர், முதுபெரும் தோழர், மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், தூய்மையான அரசியலுக்கு சொந்தக்காரர், எளிமையின் அடையாளம் ஆர் நல்லக்கண்ணையா அவர்களை வைத்து இந்த நேர்காணல் நம்ம செஞ்சுருக்கிறோம். இதிலிருந்து உலகத் தமிழர்கள், இந்த நாட்டு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மையான நேர்மையான அரசியலால் தான் சமூக சீர்திருத்தம் செய்ய முடிய வேண்டும். இந்த உலக பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு என்பது ஐயா சொல்வதை போல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கு யாருக்கும் இல்லாமை என்ற நிலை வேண்டும். அனைவருக்கும் கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு, எல்லாரும் எல்லாம் கிடைத்து நல்ல வாழ்க்கையை ஜாதி, மத, இன, மொழி பேதம் கடந்து அனைவரும் மனிதர்களாக மனித உணர்வோடு நாம் வாழ வேண்டும். பொது உடைமை கருத்தியலும் மார்க்சிய கருத்தியலும் கம்யூனிசமும் தான் இந்த உலக பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்று அந்த கருத்தியலை உள்வாங்கி அந்த கருத்தியலுக்காக வாழ்ந்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த சமூகத்திற்கு 90 ஆண்டுகளுக்கு மேல் சமூக பங்களிப்பு செய்து மக்களுக்காக போராடி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சாமானிய மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு ஒப்பற்ற ஆளுமை தகைசால் தமிழர் நல்லக்கண்ணையாவோட செய்தி என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பொது உடைமை கருத்தியலும் மார்க்சியமும் கம்யூனிசமும் தான் உலக பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு என்று வாழ்ந்து காட்டியவர், அதற்காக பங்களிப்பை செய்து இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்தவர் நல்லக்கண்ணையா. அவருடைய போராட்ட வரலாறை பற்றி அவர் சொன்னார், சுதந்திர போராட்ட அனுபவங்களை பற்றி சொன்னார், தலைவர்களோடு அவருக்கு இருந்த அனுபவங்களை பற்றி அவர் சொன்னார். அவர் இந்த சமூகம் எப்படி இயங்க வேண்டும், அரசியல் தலைவர்கள் எப்படி இயங்க வேண்டும், மாணவர்கள், இளைஞர்கள், சமூக சேவை செய்ய வருபவர்கள், அடுத்து சமூக தொண்டாற்ற வருபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய இறுதி செய்தியாக நம் சமூகத்திற்கு இந்த நேர்காணல் மூலியமாக அவர் பலதரப்பட்ட விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். இதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களும் மாணவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும், வந்து ஐயாவுடைய கருத்தியலை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நேர்காணலில் சந்திப்போம். வாழ்க கம்யூனிசம், வாழ்க மார்க்சியம், வாழ்க இடதுசாரி கருத்தியல், வாழ்க தோழர் நல்லக்கண்ணையா, வாழ்க மார்க்சியம், வாழ்க கார்ல் மார்க்ஸ். நன்றி, வணக்கம்.